காட்சிகள் மாறியதால் பாட்டாளி மக்கள் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சியுடன் இன்று அதிகாலையில் இருந்தே பாமக பாஜக கூட்டணி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று தைலாபுரத்தில் அது இறுதியாகி இருக்கிறது. 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கடைசி நேர காட்சி மாற்றம் தொடர்பாகவும் இந்த 4 முனை போட்டி யாருக்கு சாதகம் பாதகம் என்பது தொடர்பாகவும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். ரவீந்திரன் துரைசாமி சாரிடம் கேட்கலாம், இந்த 4 முனை போட்டியில் எத்தகைய பாரதூரமான விளைவுகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஏற்படும் என்பதை திரு ரவீந்திரன் துரைசாமியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கண்ணன். சார் வணக்கம். திடீர்னு அதிமுக கூட சண்டே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் பின்னர் உடனடியாக அன்று மாலையிலேயே காட்சிகள் மாறி நேற்று மாலையில் காட்சிகள் மாறி இன்று காலையில் 10 சீட்டுகள் என்று உறுதியாகி இருக்கிறது. இந்த திடீர் கூட்டணி மாற்றத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இந்த திடீர் கூட்டணி மாற்றத்துக்கு காரணம் என்ன, ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்ட ஒரு விஷயம்தான். இன்னைக்கு தமிழக அரசியல் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்குது. அத்தனை பொருட்களான திமுக அதிமுகவின் போட்டி என்பது பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், கடந்த காலத்தின் கைதிகளாக இருப்பவர்கள் கூறக்கூடிய தவறான தகவல். இன்றைக்கு ஒரு லீடரா மு.க. ஸ்டாலின் ஒரு ஜோதி பாசு மாதிரி ஒரு அணியை கட்டமைச்சு கொண்டு போறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். இது ஏற்கனவே திட்டமிட்டதுதான் என்றும் இந்த கூட்டணியானது மாறியதற்கான பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன, இப்போது ஏற்பட்டுள்ள அந்த 4 முனை போட்டியால் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்றும், இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்ற அளவில் தான் இங்கு போட்டி இருக்கிறது என்றும், முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே உள்ள அந்த கூட்டணி கட்சியோடு மக்கள் நீதி மய்யம் என்ற நடிகர் கமலஹாசனின் கட்சியையும் இணைத்து கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்த்த நிலையில் திமுகவுக்கு எதிரணியில் உள்ள அதிமுக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இரு அணிகளாக பிரிந்து இருப்பதால் வாக்குகள் சிதறுமா? இது யாருக்கு சாதகம்? பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு சாதகமா? 2வது இடம் 3வது இடத்திற்கு யார் வருவார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகிறார். இப்போது அவரிடம் கேட்கலாம். ரவீந்திரன் துரைசாமி சார் தொடர்ந்து பேசுங்க சார். ஒரு சிறு தொழில்நுட்பம். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறதா இன்னைக்குள்ள அரசியல். ஆக முதலிடம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான வெற்றி பெற்ற அணி அதிகார பலத்தோடு இருக்கிறார்கள். அவரோடு கமலஹாசனும் சேர்ந்திருக்கிறார் என்று போது அவர்கள் முதலிடம் வருவார்கள் என்பது தமிழகத்தில் உள்ள அரசியல் உணர்வு கொண்ட அனைவருமே அறிந்த உண்மை. அடுத்து தோல்வி அடைந்த அணி 2ஆக பிளவுபட்டு இருக்கிறார்கள். ஆக மற்றவர்கள் போட்டி போடுவது என்பது எந்த தொகுதியில் யார் அதிக வாக்கெடுப்பது, எத்தனை சதவீத வாக்கெடுப்பது என்பதுதான் மற்ற கட்சிகளுக்கு இடையிலான முக்கியமான போட்டியாக இருக்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் பாஜகவுக்கு ஆதரவான மோடி பிரதமர் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் என்றால், அவர் இந்த அரசியல் களம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி என்று ஒருவேளை போனால் அது அன்புமணியின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக இருக்காது. எடப்பாடியை பலகீனப்படுத்துவதுதான் 2026 அன்புமணியை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக 2016ஆம் ஆண்டு முன்னிறுத்தி அரசியல் களம் கண்டது போல் ஒரு களத்தை அமைப்பதற்கு உதவியாக இருக்கும். இல்லாவிட்டால் கூட பாமகவிற்கு துணை முதல்வர் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும். நமக்கான தேர்தல் 2026 தான். இப்பொழுது 2014ஆம் ஆண்டு மோடி தலைமையில் ஒரு 5% வாக்குகளை பெற்றது போல் 24லும் ஒரு 5% வாக்குகளை, குறிப்பாக அது வட தமிழகத்தில் 15% வாக்குக்கு சமம் பெற வேண்டும் என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் முக்கிய நோக்கம்.